கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் இப்போ பார்க்க போகிற பாடம் கழுகை பற்றியது. வேதாகமத்தில் கழுகை பற்றி ஏராளமான இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் இப்போ பார்க்க போவது தேவன் அவருடைய பிள்ளைகளை கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். யாரெல்லாம் சத்தியத்தை தேடி அலைந்து சத்தியத்தை கண்டு கொண்டதும் அந்த சத்தியம் இருக்கக்கூடிய சகோதர ஐக்கியத்தில் வந்து சேர்றாங்களோ இவர்கள் எல்லோரும் கழுகுகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஐக்கியத்தை தேவனுடைய கழுகுகளின் சங்கம்னு சொல்லலாம். ஆனால் இப்படி சத்தியத்தை தேடக்கூடியவர்களும் அப்படி சத்தியம் கிடைத்ததும் அந்த சத்திய சகோதர ஐக்கியத்தில் ஓடி வந்து சேரக்கூடியவர்களும் மிக மிக குறைவாக தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம 3 பிரிவுகளாக பார்க்கலாம். ஒன்று புழுக்களாக இருக்கக்கூடிய மக்கள், இன்னொன்று வண்ணத்து பூச்சியாக இருக்கக்கூடிய மக்கள், இன்னும் ஒரு சிலர் தான் கழுகுகளாக இருக்கிறாங்க. அப்போது புழு, வண்ணத்து பூச்சி, கழுகு, இப்படி 3 பிரிவுகளாக மக்கள் இருக்கிறாங்க. இதனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் நண்பர்களெல்லாம் புழுக்கள்னு சொல்லிடாதீங்க. மற்ற மனிதர்களை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபர்களையும் சொல்கிறதுக்காக அல்ல. வேதாகமத்தில் தேவன் இப்படி சத்தியத்தை தேடக்கூடிய சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறனுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கழுகுகளை ஒரு அடையாளமாக வைத்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறாரு. அப்போ மற்ற உலக மக்கள் அவங்க எப்படி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை, சத்தியத்தின்படி அவர்களால் ஆவிக்குரிய உயர்ந்த நிலை சிந்தனைக்கு வர முடியலை என்பதை காட்டுவதாக அவர்கள் புழுக்களாகவும் வண்ணத்து பூச்சிகளாகவும் இங்கு காட்டப்படுகிறார்கள். யோபுல இப்படி மனிதர்கள் புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் காட்டப்பட்டிருக்கிறாங்க. யோபு 25:6. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். வண்ணத்து பூச்சியுடைய லார்வா பருவம் தான் புழுவாக இருக்குது. இப்போ நம்ம புழுன்னு சொல்லுவோம், சயின்டிஃபிக்கலாக லார்வான்னு சொல்கிறாங்க. இந்த லார்வா, இந்த புழு பருவத்திலிருந்து அடுத்ததாக வண்ணத்து பூச்சி அது மாற்றமடையுது. அந்த புழுக்கள் தொடர்ந்து அந்த பச்சை இலைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். வேறு எதுவுமே அதுக்கு தெரியாது, வேறு இதை பற்றி அது கவலைப்படாது. அதுக்கு தேவையானது அந்த சாப்பாடு, அந்த பச்சை இலைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த லார்வா பருவத்துக்கு பிறகு அது தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வண்ணத்து பூச்சியாக மாற்றமடையுது. வண்ணத்து பூச்சி இந்த புழுவை போல் எப்பொழுதும் அந்த பச்சை இலையில் உட்காந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படி இல்லாமல் இதால் பல இடங்களுக்கு பறந்து போக முடியும். அந்த புழு மாதிரி இல்லாமல் இதற்கு ரெக்கைகள் இருக்குது. வண்ணமயமாக பல்வேறு வடிவமைப்பில் அதனுடைய ரெக்கைகள் இருக்குது. அப்போது அந்த பூச்சி அதோடைய சிறிய ரெக்கைகளை அடித்து கொண்டு அது பல இடங்களுக்கும் பறந்து போக முடியுது. அப்போ புழு நிலையில் இருந்து இப்போ பூச்சி என்கிற நிலைக்கு வண்ணத்து பூச்சி வந்திருக்கு. புழுக்களோடு ஒப்பிடும்போது வண்ணத்து பூச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் இல்லையா? புழுவாக இருந்தது அந்த லார்வா தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டி கொண்டு அது வண்ணத்து பூச்சியாக மாற்றமடைகிறது நிச்சயமாக ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு மாற்றம் தான். அப்போது புழுவாக இருந்தது இப்போ பல வர்ணங்கள் கொண்ட அழகுள்ள வண்ணத்து பூச்சியாக மாறினது போல் மனிதர்களையும் சிலர் மட்டும் மிக கவர்ச்சிகரமான ஒரு நிலைக்கு உயர்ந்து போகிறாங்க. இந்த பட்டு நூல் எடுக்கிறாங்க இல்லையா, இது ஒரு வகையான வண்ணத்து பூச்சியுடைய லார்வாவில் இருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த லார்வா, இந்த புழுக்கள் தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டி கொள்ளுது இல்லையா, அந்த கூட்டில் இருந்து தான் பட்டு நூல் எடுக்கிறாங்க. அப்போ இந்த பட்டு நூலுக்காக அந்த புழுக்களை வளர்த்து அது கூடு கட்டி கொண்ட பிறகு அந்த புழுக்களை எல்லாம் கொன்று அப்போ அதில் இருந்து இந்த பட்டு நூலை எடுக்கிறாங்களா? பண்டைய காலத்தில் இருந்தே அசல் பட்டு நூல் எடுக்கக்கூடியவர்கள் எப்படி எடுக்கிறாங்க, பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்றாங்க இல்லையா. இந்தியாவிலையும் இருக்கிறாங்க, சைனாலேயும் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னா இந்த பட்டு நூலை உருவாக்கக்கூடிய இந்த லார்வாக்கள், இந்த புழுக்களை அவங்க வளர்க்குறாங்க. இவைகள் இந்த இலைகளை தின்று வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டி கொள்ளும். இதற்கு பிறகு இந்த கூட்டையெல்லாம் அப்படியே வெண்ணில போட்டு எல்லா புழுக்களையும் கொன்று அப்படி பட்டு நூலை எடுக்கிறாங்களான்னா அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த கூட்டை உடைச்சிட்டு அந்த பட்டுப்பூச்சிகள் வருவதற்கு காத்திருப்பாங்க. இங்கே இந்த கூட்டை உடைத்து கொண்டு எல்லா புழுக்களும் வண்ணத்து பூச்சியாக வந்துடாது. சரியாக வளர்ச்சி அடையாத புழுக்கள் அப்படி கூட்டை உடைச்சிக்கிட்டு வண்ணத்து பூச்சியாக வராமல் அந்த கூட்டுக்குள்ளே செத்து போயிடும். இன்னும் சில புழுக்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த கூட்டை உடைத்து கொண்டு வண்ணத்து பூச்சியாக வராது. அப்போது இப்படி கூட்டை உடைத்து கொண்டு வண்ணத்து பூச்சியாக வந்த பூச்சிகள் தான் அடுத்ததாக அது வெளியே போய் முட்டையிட்டு அடுத்து அந்த புழுக்களை உருவாக்கும். அதனால் அதை விட்டுருவாங்க. இன்னும் வண்ணத்து பூச்சியாக மாறாத புழுக்கள் இருக்கக்கூடிய அந்த கூடுகள் இருக்கு இல்லையா, இதை தான் அவங்க வெந்நீரில் போட்டு அதில் இருந்து அந்த பட்டு நூல்களை எடுப்பாங்க. அப்போ இப்படி எல்லா புழுக்களும் வண்ணத்து பூச்சியாக மாறலை. கிட்டத்தட்ட இதே போல் தான் மனிதர்களையும் பெரும்பாலானவர்கள் அப்படியே சாதாரண மனிதர்களாகவே இருந்துடுறாங்க. ஒரு சிலர் தான்
மிக புகழ்பெற்றவர்களாக பெரிய காரியங்களை சாதித்தவர்களாக மற்ற சாதாரண மனிதர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் பெரிய மனிதர்களாக ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க. ஆக இப்படி புழுக்கிலிருந்து வண்ணத்து பூச்சியாக மாறுறது ஒரு பெரிய விஷயமா மேலானதாக தெரியுது. ஆனால் நீங்கள் கழுகோடு ஒப்பிடும்போது இது ரெண்டுமே ரொம்ப கீழான நிலையில் தான் இருக்குது. புழு, இது பூச்சி, அவ்வளவுதான். ஆனால் கழுகோடு ஒப்பிடவே முடியாதபடி கழுகு அவ்வளவு பெரிய ஒரு பறவையாக, மிக உயரத்தில் பறக்கக்கூடிய பறவையாக, அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. இதை விட அவ்வளவு மேன்மையான நிலையில் இருக்குது. இப்படி தான் உலகத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான மக்கள் புழுக்களாக இருக்கிறாங்க. அன்றாடம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்க சாப்பாடு, இதை மட்டும் பார்த்துக்கிட்டே, அந்த புழு எப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குதோ அப்படி சுயநலமாக அவங்களுடைய வேலைகளை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு புழுக்களான மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் அதில் இருந்து அடுத்த நிலைக்கு போயிடுறாங்க. அவர்களுடைய சிந்தனையின் நிலை அல்லது அவங்க அறிவாற்றல், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமை இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க ஏதாவது ஒரு துறையில் சாதித்து பெரிய அளவில் உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. மற்றவர்களை விட இவங்க பல விதங்களில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவு உயர்ந்துடுறாங்க. புழுக்களுடன் ஒப்பிடும்போது அல்லது அதன் நிலையிலிருந்து பார்க்கும்போது வண்ணத்து பூச்சி அழகுள்ளதா, வர்ணமுடையதா, பறக்கக்கூடியதா, அது ஒரு பெரிய விஷயமாக தெரியலாம். அப்படி தான் இந்த உலக மக்களுக்கு உலக பிரகாரமாக சாதித்தவர்கள் பெரிய மனிதர்களாக, கவர்ச்சிகரமாக தெரிகிறாங்க. இவங்க பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், பெரிய நடிகர்களாக இருக்கலாம், பெரிய தலைவர்களாக இருப்பாங்க, அதிகாரம் இருக்கும், அல்லது பணம் படைத்தவங்களாக இருப்பாங்க, அல்லது பல துறைகளில் திறமை பெற்றவர்களாக பல விஷயங்களை சாதித்திருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை சாதாரண மக்கள், இந்த உலகம் வியப்போடு பார்க்கிறது. அதனால் அவங்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அல்லது சத்தியத்தை நன்கு படித்து வளர்ச்சியடைந்திருக்கிற சத்திய சகோதரர்களுடைய பார்வையில் இப்படிப்பட்டவர்கள் புழுக்கள்ல இருந்து மாறி வந்திருக்கிற ஒரு வண்ணத்து பூச்சிகள், அவ்வளவுதான். ஏன்னா இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், கழுகுகள், மிக உயரத்தில் பறக்கக்கூடியவர்கள். அதனால் தேவனுடைய கழுகுகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை வியப்போடு பார்ப்பதோ ஆசைப்படுவதோ கிடையாது. ஏன்னா கழுகின் பார்வையில் இது ஒரு பூச்சி தான். தேவனுடைய பார்வையிலும் இவர்கள் கழுகுகள் போல அல்லாமல் சாதாரண புழுக்கள், பூச்சிகளாக கீழான நிலையில் இருக்கிறாங்க. முழுக்க பாவம், உலகத்தனத்திலேயே உழன்று கொண்டு இருக்கிற அந்த கீழான நிலையில் இருந்து கொண்டு அதற்கு மேலே எதையும் பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. விழுந்து போன மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்பொழுதுமே பாவம், உலகத்தனத்தில் உழன்று கொண்டு இருக்கக்கூடியவர்களாக, எப்பொழுதும் தீமை செய்யக்கூடிய சுபாவம் உடையவர்களாக இருக்கிறோம். அதனால தான் மனிதர்கள் இங்கே புழுக்களாக, பூச்சிகளாக அடையாளமாக காட்டப்பட்டிருக்காங்க. தேவனுடைய பார்வையில் அது அப்படி தான் இருக்கும். சத்திய சகோதரர்களுடைய பார்வையிலும் அது அப்படி தான் இருக்கணும். வண்ணத்து பூச்சிகள் காற்றடித்து அந்த காற்றோடு போயிட்டு இருக்கும். அப்போது இந்த பூச்சிக்கும் கழுகுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு புழு அதோடைய லார்வா பருவத்திலிருந்து அது கூட்டை கட்டிக்கொண்டு வண்ணத்து பூச்சாக மாறிடலாம். ஆனால் இந்த புழுவோ அல்லது வண்ணத்து பூச்சோ கழுகாக மாற முடியுமா? இயற்கையாக ஒரு லார்வா அந்த ஸ்டேஜில் இருந்து அடுத்ததாக வண்ணத்து பூச்சியாக மாறலாம். ஆனால் இந்த புழுவோ அல்லது வண்ணத்து பூச்சியோ கழுகாக மாற முடியாது. அப்போது புழுக்களாகவோ பூச்சிகளாகவோ இருக்கக்கூடிய மனிதர்கள் கழுகுகளாக மாறணும் அப்படின்னா அது தேவனுடைய உதவியால் தான் முடியும். தேவன் தான் புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் இருக்கக்கூடிய நம்மை கழுகுகளாக மாற்ற முடியும். அப்படிதான் தேவனும் புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் இருந்த மனிதர்களில் இருந்து சிலரை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி தான் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சிலர் புழுக்களாக இருந்திருக்கலாம், சிலர் பூச்சிகளாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நிலையில இருந்து நம்மை தெரிந்தெடுத்து நம்மை கழுகுகளாக்குகிறார். எப்படி கழுகுகளாக்குகிறார்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரிடம் சேர்த்து நம்மை அவருடன் ஒரு உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்து அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்முடைய மனதை புதிதாக்குவதன் மூலமாக நம்மை அவருடைய கழுகுகளாக்குகிறார். அதனால தான் சத்தியத்தை தேடி வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை அவர் கழுகுகள் என்று அழைக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 37 வரை வாசிங்க. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ,
அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். இப்படி இயேசு கிறிஸ்து சொன்னதும் சீஷர்கள் அங்கே என்ன கேட்குறாங்க? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான், இப்படி சொல்லிட்டு வராரு. அப்போ ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்னா எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படின்னு சிஷ்யர்கள் கேட்குறாங்க. சரியான கேள்வி தானே, அப்படி தானே கேட்கணும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? 2 பேரில் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்னா பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவார் கடவுள், இப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது 2 பேர் வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்படியே வானத்தில் வருவார், ஒருத்தனை அப்படியே பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவார், இன்னொருத்தனை விட்டு போயிடுவார். 2 பேர் படுத்துருக்காங்கன்னா ஒருத்தனை அப்படியே பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவார், இன்னொருத்தனை விட்டு போயிடுவார். இப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த வசனத்துக்கு கொடுக்குற விளக்கம் அப்படி தான் இருக்குது. இதற்கு தான் இந்த வசனங்களை நம்ம ரொம்ப தெளிவாக படிக்கணும். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, போதகர்கள் அவங்க போதனைகள் கோட்பாடுகள் என்ன சொல்லுது அப்படி பார்க்காம தேவன் என்ன சொல்லுகிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் தான் வேதாகமம். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி சத்தியத்தை தேடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். ஏனென்றால் சாத்தான் ஏராளமான பொய்களையும் கட்டுக்கதைகளையும் மனிதர்கள் மூலமாக கொண்டு வந்து வேதாகமத்தில் இல்லாத பல பொய்யான கோட்பாடுகள் கட்டுக்கதைகளை மனிதர்கள் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் வேதாகமத்தில் சத்தியத்தை தேடி படிக்கும்போது தான் உங்களுக்கு உண்மை தெரிய வரும். அன்றைக்கு சீஷர்களுக்கு இந்த மாதிரி தப்பறையான கோட்பாடுகள்லாம் கிடையாது. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து வானத்தில் வந்து எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படிலாம் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நான் வருவேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போதும் நீர் வந்திருப்பதற்கான அடையாளம் என்ன அப்படி தான் கேட்டாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து அப்படி எல்லோரும் பார்க்கும்படியாக அப்படி வானத்தில் வருவார் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தால் அதுக்கு அடையாளங்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், பரலோகத்துக்கோ அல்லது வேறு எங்கேயோ எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்லலை, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படி தான் சொல்கிறாரு. சீஷர்களும் எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறாரு? பரலோகத்துக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்துடைய பதில் எப்படி இருந்தது? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், சீஷர்கள் கேட்ட கேள்விக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க என்ன கேட்குறாங்க? எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே என்பதை தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பதில் எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கும். நேரடியான பதிலாக இல்லாமல் ஓமைகளால் கொடுக்கப்பட்ட பதிலாக இருக்கும். ஆனால் சத்தியத்தை தேடி ஆராய்ந்து படிக்கிறவர்களுக்கு இந்த பதில் ரொம்ப தெளிவாக சத்தியத்தை கொடுக்கக்கூடியதாக, ஆழமான சத்தியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இங்கே தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார், எப்படி, எதனால் சிலரை மட்டும் அவர் ஏற்றுக்கொள்கிறார், சிலரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதற்கான ஒரு பதிலை தான் அங்கே அவர் கொடுத்தார். பிணம், அதாவது ஒரு பிராணியுடைய உடல், அதாவது கழுகுகளுக்கு அதுதான் இறை. அப்போ கழுகுகளுடைய இறை, அதற்கான ஆகாரம் எங்கிருந்தாலும் கழுகுகள் அங்கே வந்து வட்டமடிக்க ஆரம்பிச்சிடும். கழுகுகளுடைய விசேஷித்த ஒரு குணம் இது. கழுகுகளுடைய பல சிறப்பு பண்புகளை காட்டக்கூடியதாக இது இருக்குது. காடுகளில் இருக்கக்கூடியவங்க, காடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அல்லது வனத்துறை அதிகாரிகள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க. இப்போ ஆப்பிரிக்காவுடைய காடுகளில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல கழுகுகள் வட்டமடித்தால் அப்போ அங்கே ஏதோ ஒரு பெரிய பிராணி செத்து கிடக்குன்னு அர்த்தம். வனத்துறை அதிகாரிகளாக இருந்தால் எந்த பிராணி இறந்து கிடக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு போவாங்க. அல்லது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில கைதிகள் தப்பி ஓடி காட்டுக்குள்ளே போயிருப்பாங்க, அல்லது சிலர் காணாமல் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் மனிதர்களால் உள்ளே போய் தேட முடியாத அளவு அடர்ந்த கானகமாக இருக்கலாம், மிக பறந்து விரிந்த கானகமாக இருக்கலாம். இப்போது இவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் கூட கழுகுகள் எங்கேயாவது வட்டம் அடித்தால் உடனே அந்த இடத்துக்கு போவாங்க. ஏன்னா கழுகுகளுடைய விசேஷித்த சுபாவமே அதுதான். எவ்வளவு பெரிய காடாக இருந்தாலும், எவ்வளவு பறந்த நிலப்பரப்பாக இருந்தாலும், அங்கே எந்த ஒரு இடத்துல அதற்கான ஆகாரம் ஒரு பிராணியுடைய உடல் கிடந்தாலும் எல்லா கழுகுகளும் எப்படியாவது அதை கண்டுபிடித்து அங்கே வட்டமடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கழுகுகளுக்கு அந்த அளவு மிக கூர்மையான பார்வை திறன் உண்டு. அந்த கழுகுகள் மிக உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும். அப்படி மிக உயரத்தில் பறந்து விரிந்த காடுகள் முழுவதும் பறந்து போய் கீழே ஏதாவது ஒரு சின்ன விலங்கு, ஒரு குட்டி முயல் செத்து கிடந்தால் கூட அது கண்டுபிடிச்சிடும். அந்த அளவுக்கு அதற்கு கூர்மையான பார்வையும் மோப்ப சக்தியும் கூட உண்டு. அதனால தான் இவங்க எங்கே தேடிக்கிட்டு இருந்தாலும்
கழுகு எங்கே வட்டமடிக்குதோ, கழுகு வட்டமடிக்க ஆரம்பித்தோடனே அந்த இடத்த நோக்கி போவாங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு மனிதனோ அல்லது மற்ற விலங்குகளுடைய பிரேதமோ இருக்கும். அதை போலவே கழுகை போல தேவனுடைய பிள்ளைகளும் எங்கே சத்தியம் கிடைக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். எங்கே சத்தியம் கிடைத்தாலும் அங்கே போய் அந்த சகோதர ஐக்கியத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இன்றைக்கு இங்கே ஒரு சகோதர ஐக்கியமாக சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சத்திய சகோதர ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களையும் அவர்கள் சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்பு எனக்கு தெரியவே தெரியாது, தெரிந்து கொள்ள வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சகோதரர்களும் வேறு வேறு ஊர்களில், மாநிலங்களில், வேறு தேசங்களில் இருக்கிறவங்க. அப்போ இவர்களெல்லாம் எனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கு இப்படி எங்கெங்கேயோ இருந்த அந்த சகோதரர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரே சகோதர ஐக்கியத்துக்குள்ளே வந்து இன்றைக்கு இந்த சத்தியத்தை சகோதர அன்போடு ஒன்றாக கூடி இருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் த ஆர்டர் ஆஃப் லார்ட்ஸ் ஈகிள்ஸ், தேவனுடைய கழுகுகளின் ஐக்கியமாக இருக்கிறது. இப்படி எங்கெங்கேயோ இருந்த இந்த சகோதரர்கள் எல்லோரும் வேதாகம சத்தியங்களுக்காகத்தான் ஈர்க்கப்பட்டுங்க வந்திருக்கிறாங்க. அதனால தான் இவர்கள் தேவனுடைய கழுகுகளாக இருக்கிறார்கள். எப்படி இது நடக்குதுன்னா, தேவன்தான் இவர்களை சத்தியம் எங்கே கிடைக்குதோ அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். சத்தியம் கிடைக்கக்கூடிய சகோதர ஐக்கியத்தில் அவர்களை சேர்த்து கொள்கிறார். இப்படி அவர்கள் கிறிஸ்துவின் பள்ளியில் மாணவர்களாக கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஏனென்றால் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் தயாராகணும்னா இந்த ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டில் அவங்க கற்றுக்கொண்டு அதற்கு தயாராக வேண்டும். இந்த சத்தியங்களை நம்ம எவ்வளோ பேருக்கு கொடுக்க தான் செய்கிறோம். ஆனாலும் பெரும்பாலானவர்கள் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அவர்கள் சகோதர ஐக்கியத்துக்குள்ளே வந்து ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டில் சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை இழந்துடுறாங்க. பூமியில் சீக்கிரமே வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களை தெரிந்தெடுப்பதற்கான அழைப்பு இப்போ இருக்குது. இந்த அழைப்பிற்குள் யாரெல்லாம் வர்றாங்க, யாரெல்லாம் சத்தியத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் மூலம் சத்தியத்தை கொடுத்துருவார். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களை எப்படியாவது ஏதாவது ஒரு சத்திய சகோதர ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அங்கு அவர்களுக்கு சத்தியத்தையும் சத்திய சகோதரர்களுடைய ஐக்கியத்தையும் கொடுத்து அவர்களை கழுகுகளாக வளர்ச்சியடைய செய்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். யாரெல்லாம் சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சத்தியம் எங்கே இருந்தாலும் தேடி போயிடுவாங்க. கழுகுகள் எப்படி ஆகாரத்தை தேடி அந்த இடத்துக்கு வந்து வட்டமடிக்க ஆரம்பிச்சிருதோ அப்படி தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை தேடி வந்துடுவாங்க. அப்போது விசேஷமாக இந்த 7ஆம் சபை காலகட்டத்தில் 7ஆம் சபைக்கான ஏராளமான சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது இந்த சத்தியங்கள் தான் இங்கே ஆகாரமாக இருந்து கழுகுகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இது வேறு எங்கேயுமே கிடைக்காதது. தேவனுடைய சத்தியம் தெளிந்த தண்ணீராக இங்கே தேவன் கொடுக்கிறார். ஆனால் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வேறு எந்த அமைப்புகள்லையும் வேறு எந்த கிறிஸ்தவ மத ஸ்தாபனங்கள்லையும் எங்கேயுமே இந்த சத்தியம் கிடைக்காது. அதனால தான் சத்தியத்தை தேடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் சத்தியம் கிடைக்கக்கூடிய இந்த சகோதர ஐக்கியத்துக்கு வர்றாங்க. இப்படி இந்த சத்தியமாகிய ஆகாரத்தை கொடுத்து கழுகுகளாகிய தேவனுடைய பிள்ளைகளை அவர் தெரிந்தெடுக்கிறார். இப்படி தான் தேவன் இந்த சத்தியாகாரத்தை கொடுத்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவன் இந்த தேவனுடைய சத்திய அமைப்புக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், கிறிஸ்துவின் பள்ளிக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுகிறார்கள். ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், மற்றொருவன் கைவிடப்படுகிறான். இங்கே படுக்கைன்னு சொல்லும்போது ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது நமக்கு சத்தியம் சரியானபடி கிடைத்திருக்கும் போது தான் அது நமக்கு மன அமைதி, சமாதானத்தை கொடுக்குது. அப்போ ஆவிக்குரிய ஓய்வு நமக்கு அங்கே இருக்கும். அப்போ போர்வை போதுமான அளவில் இல்லை, மூடிக்கொள்ள முடியவில்லைன்னா அவங்களால சரியாக தூங்க முடியாது. அப்போ அப்படி அதிருப்தியில் இருக்கிறவங்க, போதுமான அளவு சத்தியம் இல்லை, திருப்தி அளிக்கக்கூடியதாக இவர்கள் சொல்லும் விளக்கம் இல்லை அப்படின்னு அந்த அதிருப்தியில் இருக்கிறவங்க தான் சத்தியத்தை தேடுவாங்க. எங்கே சத்தியம் கிடைக்குதோ அங்கே வருவாங்க. அப்போ பல கிறிஸ்தவ அமைப்புகளில் அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய போதனைகள் எல்லாம் திருப்தி இல்லாதவர்கள், இல்லை இதில் எனக்கு திருப்தி இல்லை, இதில் சத்தியம் இல்லையே அப்படின்னு திருப்தி இல்லாமல் இருக்கிறவங்க சத்தியத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களால் அந்த படுக்கையில் திருப்தியாக படுத்து தூங்க முடியாது. ஏனென்றால் அந்த படுக்கை நீளம் கட்டையாக இருக்குது. கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலம் போதாது. அப்போ கடுங்குளிர் நிலவக்கூடிய இரவில் இவர்களால் அந்த படுக்கையில் கால் நீட்டி படுக்க முடியல, போர்வையால் முழுவதும் மூடிக்கொள்ள முடியவில்லை. அப்போ எப்படி அவங்க அங்கே ஓய்வெடுக்க முடியும்? கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. அந்த அமைப்புகளில் சமாதானமாக இருக்க முடியாது, அங்கே ஓய்வெடுக்க முடியாது.
அதனால தான் அவங்க தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கே சத்தியம் கிடைக்குதோ அந்த சத்தியம் கிடைச்ச பிறகு தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ தான் ஆவிக்குரிய ஓய்வுக்கு அவங்க வர முடியும். இப்படி தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ அமைப்புகளையும் இருக்கக்கூடியவர்களில் ஒருத்தர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் கிறிஸ்துவுடைய பள்ளிக்கு வந்துடுறார், கிறிஸ்துவுடைய பள்ளியில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்தந்த கிறிஸ்தவ அமைப்புகளில் அவர்களுடைய போதனைகள், கோட்பாடுகள் இதில் திருப்தியாக அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க. அதே போல் அடுத்தது வயலில் இருக்கிற 2 பேர். இங்கே வயல்னு சொல்லும்போது விதைக்கிற, அறுக்கிற இடம். அப்போ இந்த வயல்னு சொல்லும்போது ஊழியம் செய்யக்கூடிய பகுதி. அப்போ இந்த ஊழியம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவர்களையும் சத்தியம் கிடைக்கும்போது சிலர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ யார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உடனடியாக அந்த சபையில் அங்கே போதகர் அல்லது போதித்து கொண்டிருக்கிற அந்த வேலையை விட்டுட்டு உடனடியாக சத்தியத்தை கற்றுக்கொள்ள கிறிஸ்துவின் பள்ளியில் மாணாக்கர்களாக வந்துடுவாங்க. ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்தந்த கிறிஸ்துவ அமைப்புகளில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் போதகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பழைய தப்பறைகளையே அங்கே போதித்து கொண்டு அங்கே தான் இருப்பாங்க. அப்போ இவர்கள் தான் கிறிஸ்துவின் பள்ளியில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டவர்கள். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து உவமைகள் மூலமாக எப்படி தேவன் சத்தியத்தை கொடுப்பதன் மூலமாக தம்முடைய பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதைத்தான் ஒரு உவமையாக, பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எங்கே சத்திய ஆகாரம் கிடைக்குமோ அங்கே கழுகுகள், தேவனுடைய கழுகுகளாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதனால்தான் தேவன் சத்தியமாகிய ஆகாரத்தை கொடுத்து அதன் மூலமாக தான் தேவனுடைய கழுகுகளை, தேவனுடைய பிள்ளைகளை ஈர்த்து அவர்களை கிறிஸ்துவின் பள்ளியில் சேர்த்து அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்து அந்தந்த காலகட்டத்திற்கான அழைப்பிற்கு தகுதியாக்குகிறார். ஆனால் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே கைவிடப்படுறாங்க. அப்போது இங்கே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் எல்லோரும் பார்க்கும்படியாக வானத்தில் வந்து ஒரு சிலரை மட்டும் அப்படியே பரலோகத்துக்கு தூக்கிட்டு போகிறதா சொல்லப்படலை. ஆனால் சத்தியத்தை கொடுப்பதன் மூலமாகத்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார் என்பதை தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக உவமையாக சொல்லியிருக்கிறார். யோபு 39வது அதிகாரம் 27 30 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ. உயரமான மலைப்பகுதியில் அது கூட்டை கட்டுது, அதிலும் மலை சிகரத்தில் அதோடைய உச்சி பகுதியில் கட்டுது. அங்கே இருந்து அதோடைய இறையை பார்க்க முடியுது. மிக உயரமாக பறந்து கொண்டு இருந்தாலும் மிக தூரத்தில் இருக்கக்கூடிய சிறிய பிராணியையும் பார்க்கக்கூடிய அளவு அதோடைய கண்கள், அதோடைய பார்வைத்திறன் அவ்வளவு கூர்மையானதாக இருக்குது. யோபிட்ட கேட்குறார் இல்லையா, உன் கற்பனையினாலே அது செய்தார். அப்போ தேவன் அப்படி அவருடைய வல்லமையினால, ஞானத்தினால அப்படி கழுகுகளை படைத்திருக்கிறார். அதே போல் தான் தேவனுடைய கழுகுகளும், அவர்களும் ஒரு காலத்தில் எப்படி தான் இருந்தாங்க, பூச்சிகளாக புழுக்களாக இருந்தவங்க தான். ஆனால் அவர்களை கழுகுகளாக மாற்றியவர், இப்படி உயரமான இடத்துல போய் கூட்டை கட்டும் அளவு அப்படி உயர்த்தியவர் தேவன் தான். அதே போல் அடுத்தது படித்தீங்கன்னா அது தூரத்தில் இருந்து அந்த இறையை பார்க்குது. அந்த இறை கழுகுடைய குஞ்சுகளுக்கு பெரிய விருந்தாக கிடைக்குது. அப்போ தேவனுடைய கழுகுகளாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பெரிய விருந்தை கொடுக்குறாரு. சத்தியத்தை தேடி கர்த்தருடைய பந்திக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பந்தியில் பெரிய விருந்து காத்திருக்கு. இப்படி தேவனுடைய கழுகுகளின் சங்கத்தில் நாம் இருக்கிறது, அவருடைய பந்தியில் இந்த சத்திய விருந்தை சாப்பிடுவது அவ்வளவு ஒரு உன்னதமான விஷயமா, அவ்வளவு மகிழ்ச்சியான உற்சாகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த உலகத்திலும் பாபிலோனிலும் இருக்கும்போது நம்ம எந்த அளவு கீழான நிலையில், இருளில், தப்பறைகளில் இருந்தோம், பாவம், இப்படி கீழ்த்தரமான நிலையில் இருந்த நம்மை அந்த புழுக்கள் என்ற கீழான நிலையில் இருந்து கழுகுகள் என்ற உயர்வான நிலைக்கு நம்மை தூக்கி எடுத்து தன்னோடு சேர்த்தவர், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தம்மோடு சேர்த்தவர் நம்முடைய தேவன் தான். இது மனிதர்களால் முடியாது, நம்முடைய சுய பலத்தால், சுய அறிவால் முடியவே முடியாது. அப்போது எந்த இடத்துலையும் நமக்கு அந்த பெருமை வந்துடக்கூடாது. எனக்கு இவ்வளவு சத்தியம் தெரியுது, இவ்வளவு காரியங்கள் தெரியுது, இந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரில, இவங்க வெறும் புழுக்களாக இருக்கிறாங்க என்கிற ஒரு பெருமையான எண்ணம் வந்துடக்கூடாது. தேவனை பற்றி இவ்வளவு அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்பதில் நம்ம பெருமை கொள்ளலாம். ஆனால் மற்றவர்களோட ஒப்பிட்டு நான் இவ்வளோ உயர்ந்தவனாக இருக்கேன், எனக்கு இவ்வளவு அறிவு இருக்குது, அப்படி பெருமையாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நாமும் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட மிக தாழ்வான நிலையில் இருந்தவர்கள் தான். அதை நாம் மறந்துடக்கூடாது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 51ஆம் அதிகாரம் 1. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள்.
இப்படி கீழான நிலையில் குழியில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல் மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு சாதாரண கல்லை வைத்து ஒரு கட்டிடம் கட்ட முடியாது. அந்த கல்லை செதுக்கி அதை நேர்த்தியான ஒரு வடிவமைப்புக்கு கொண்டு வரணும். இப்படி அவருடைய செட்டைகள் மேல் நம்மை சுமந்து சென்று தேவன் நம்மை கழுகுகளாக மாற்றினது மட்டுமல்லாமல், கழுகு குஞ்சுகளாக இருக்கக்கூடிய நமக்கு போஷாக்கான ஆகாரத்தை கொடுத்து கழுகுக்குரிய பலனையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கிறார். சங்கீதம் 103:5 வரை படிச்சிங்கன்னா, இப்படி நம்மை அவர் ஒரு கழுகுகளாக எப்படி மாற்றுகிறார், நமக்கு என்ன நன்மைகள்லாம் செய்திருக்கிறார் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உலக பிரகாரமான விஷயங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் கொடுத்து வழி நடத்துகிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அப்போ நம்முடைய பாவங்களை எல்லாம் கிறிஸ்துடைய ஈடுபலி மூலமாக மன்னிக்கிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய நோய்கள், பாவ நோய்களையெல்லாம் குணமாக்கி நம்முடைய உயிரை அழிவுக்கு விலக்கி காப்பாற்றி இருக்கிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்தளவு அதிகமாக அவர் அன்பும் இரக்கமும் காட்டி நம்மை பாதுகாத்து வர்றாரு. அதனால தான் இங்கே உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அவருடைய உன்னதமான சத்தியத்தை கொடுத்து, அவருடைய ஞானத்தை கொடுத்து நம்மை இந்த உலகத்தின் இருளான காரியங்கள், தீமையான காரியங்களில் இருந்தெல்லாம் மீட்டு நன்மையான விஷயங்களை அறிவிலும் குணாம்சத்திலும் நாம் வளர்ச்சி அடைவதற்கும் அதற்கான சத்தியங்களையும் கொடுக்கிறார், சத்திய ஆவியையும் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அனுபவங்களால் நாம் பலனடைவதற்காக இந்த பிரதேச வாழ்க்கையில் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பையும் கொடுத்து பல அனுகூலம் மற்றும் பிரதிகூலமான அனுபவங்களையும் கொடுக்கிறார். இப்படி அவருடைய சத்தியத்தினாலும் சத்திய ஆவியினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வழி நடத்துதலினாலும் கழுகுகளைப் போல நம்மை பலனடைய செய்கிறார். பறவை இனங்களில் பல பறவைகளும் அதனுடைய பழைய இறக்கைகள்லாம் உதிர்த்து விட்டு புதிய இறக்கைகளை வளர்த்து கொள்ளும். அதிலும் கழுகுகளில் இந்த ப்ராசஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனுடைய இறக்கைகளை உதிர்த்து விட்டு புதிய இறக்கைகளை வளர்த்து கொள்ளும்போது அதற்கு வயதானாலும் பழையபடி அது புதிய பலனடைந்து அது ரொம்ப காலம் வாழக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. பறவைகளில் கழுகு அதிக காலம் உயிர் வாழக்கூடியது. இதில் நம்ம 2 அர்த்தங்களை பார்க்கலாம். ஒன்று, இந்த சத்தியங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக நாம் வரும்போதே அந்த சத்திய ஆவியினால் நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. எப்படின்னா, நம்ம இப்போ மறித்து கொண்டு இருந்தாலும் சீக்கிரமே தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அங்கே உயிர்த்தெழுதல்ல நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இன்னொரு கருத்தில் பார்த்திங்கன்னா, நாம் இப்போது மனுஷியத்தில் மறித்து கொண்டு இருந்தாலும் சத்தியத்தை உட்கொண்டு அதனால் உயிரடைகிறோம். அப்போ மற்ற மனிதர்களைப் போல உலக பிரகாரமான ஆபத்துகள் இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்து சோர்ந்து போகாமல் தேவனுக்குள்ள நம்ம உற்சாகமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த கிறிஸ்தனுடைய பிரதிஷ்ட வாழ்க்கையில் வரக்கூடிய பல கடினமான சூழல்கள், எதிர்ப்புகள் மத்தியிலும் நமக்கு தேவன் கொடுக்கிற இந்த கழுகுகளின் பலனை போல, கழுகுகள் எப்படி வாழ வயதுக்கு திரும்புமோ அப்படி நாம் ஒரு புதிய பலத்தோடு தொடர்ச்சியாக அந்த பிரதிஷ்ட ஓட்டத்தில் ஓட முடியும். இந்த பிரதிஷ்ட ஓட்டத்தில் நம்ம தொடர்ந்து இருக்கிறோம். தொடர்ந்து இருக்கிறதுக்கான அந்த பலனை தேவன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள், எதிர்ப்புகள், சோர்வுகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கலாம். இப்போது அடுத்த புதிய வருடம் பிறக்க போகுது. இந்த வருடத்துலேயும் என்னென்ன அனுபவங்கள், பிரதிகூலமான அனுபவங்கள், அனுகூலமான அனுபவங்கள் எல்லாமே இருக்க போகுது. ஆனால் நம்ம சோர்ந்து போக போவதில்லை. ஏன்னா கழுகுகளைப் போல தேவன் நமக்கு புதிய பலத்தை கொடுக்குறாரு. ஆவிக்குரிய நிலையில் பார்த்தா நம்ம இன்னும் இளையவர்களாக, இன்னும் வாலிபராக, அதிக பலத்தோடு நாம் ஓட போகிறோம். அதனால் வரப்போகிற புதிய வருடத்திலும் இந்த பிரதிஷ்ட ஓட்டத்தில் நமக்கு இன்னும் ஒரு புதிய வருடத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். இதில் தேவனுடைய பிள்ளையாக பிரதிஷ்டையில் நம்ம சரியாக ஓடணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிக உற்சாகத்தோட, ஆர்வத்தோடு தான் நம்ம ஓட தயாராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சத்திய ஆகாரத்தை கொடுத்து, சத்தியத்தினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு பலத்தை கொடுத்து, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சத்தியம்தான் இப்படி நம்மை உயிர்ப்பித்து ஒரு புது பலனை கொடுக்குது. சங்கீதம் 119:25 படிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போது நம்முடைய மாம்சம், நம்முடைய பழைய மனுஷன் இந்த பூமிக்குரிய, இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் தான் அதிகமாக ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்துக்குரிய பல காரியங்கள், உலகத்தனம், பாவம், இப்படி பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கும். அது ஒட்டிக்கிட்டு நம்மை விட்டு போகாமல் தான் இருக்கும். அப்போது அதில் இருந்து விடுதலை அடைந்து ஒரு புது மனுஷனாக வரணும்னா அதுக்கு அவருடைய வசனம் தேவை.
உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ தேவனுடைய வசனமாகிய இந்த சத்தியம்தான் நமக்கு அறிவை கொடுத்து நம்ம எச்சரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமிக்குரிய காரியங்களில் இருந்து நம்ம பிரித்தெடுக்குது, ஒரு புதிய மனுஷனாக வளர்க்கறதுக்கு உதவி செய்யுது. இதுதான் யோவான் 6:63 படிக்கிறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ நம்முடைய பழைய மனுஷனை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் நம்முடைய பலகீனமாக இருக்கும். கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சத்தியம்தான் நமக்கு ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. ஆனால் இந்த சத்தியம் மட்டுமும் போதாது, சத்திய ஆவியும் வேணும். இப்போ என்கிட்ட வசனம் இருக்குது, எங்கள் வீட்டில் வேதாகமம் இருக்குது அப்படின்னு கையில் பைபிளை வச்சுட்டு இருந்தால் மட்டும் போதாது. அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கான பரிசுத்த ஆவி தேவன் நமக்கு கொடுத்துருக்கணும். அந்த சத்தியத்தை நாம் படிக்கிறது மட்டும் இல்லை, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அந்த புரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்திலேயே அந்த சத்தியம் இருக்கணும். அதுதான் சத்திய ஆவி. அப்போ சத்தியமும் நம்மகிட்ட இருக்கணும், சத்திய ஆவியும் இருக்கணும். அப்போ நம்ம கர்த்தருடைய கழுகுகளாக இருக்கணும். அப்படின்னா கழுகுகளாக புதுபலன் அடைய வேண்டும் என்றால் நம்மகிட்ட சத்தியம் இருந்தால் மட்டும் போதாது, சத்திய ஆவியும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் தேவனிடத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். சிலர் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை நிறைய வாசிப்பாங்க, ஆனால் அவங்களால அதில் உள்ள சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த 7ஆம் சபையில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் எவ்வளவோ இருக்குது. முதல் வால்யூம் 2ஆம் வால்யூம்லாம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வாசித்திருப்பாங்க, ஆனால் அதில் உள்ள காரியங்களை அவங்களால புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்திருப்பாங்க. இங்கே ஒரு சகோதரியுடைய அனுபவத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த சகோதரி சத்தியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சத்திய கூடுகைக்கெல்லாம் வர்றாங்க, மீட்டிங்கில் எல்லா சத்திய பாடங்களையும் கேட்குறாங்க, அதே போல் வால்யூம் படிக்கிறாங்க. ஆனால் படிக்கும்போது அதில் உள்ள காரியங்களை புரிந்து கொள்ள முடியலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை விட அவர்களுக்கு உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறதுல தான் அதிக விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர்கள் தோழிகளோடு வெளியே போகிறது, உலக பிரகாரமான காரியங்களில், வியாபாரங்கள், இந்த மாதிரி காரியங்களில் அதிக விருப்பம், அதிக நேரத்தை செலவழிக்க அவங்களால முடியுது. ஆனால் சத்திய காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இல்லை. முதல்ல அதை புரிந்து கொள்ளவும் முடியலை. ஆனால் அவங்க தொடர்ந்து சத்திய கூடுகைகளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் போது பிற்காலத்தில் பல அனுபவங்களுக்கு பிறகு அவங்க பிரதிஷ்டையில் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படி உண்மையான பிரதிஷ்டையில் அவங்க வரும்போது தான் அவங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்களில் ஆர்வம் இல்லாமல் போகுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு உலக காரியங்களை செய்கிறதுல அதிக விருப்பம் இல்லை, தோழிகளோடு வெளியே போகிறதுல அதிக விருப்பம் இல்லை, ஆனால் சத்தியங்களை படிக்கிறதுல அதிக விருப்பம் இருக்கிறது. இப்போது அதே வால்யூமை திரும்ப எடுத்து படிக்கும்போது முன்பு புரியாததெல்லாம் இப்போ மிக தெளிவாக புரிகிறதுன்னு சொல்கிறாங்க. அதை படிக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, இவ்வளவோ அர்த்தம் நிறைந்ததாக இருக்கா அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்ம முழுமையாக அந்த பிரதிஷ்டையில் ஒப்பு கொடுக்கும்போது நம்ம தேவனுக்கு அங்கே உண்மையாக இருக்கிறோம். அதனால் தேவன் நம்முடைய மனதை புதிதாக்குகிறார். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை ஆவிக்குரிய ஒரு புதிய மனிதனாக உருவாக்குகிறார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த காலத்தில் உள்ள ரேடியோவை பார்த்திங்கன்னா, அங்கே ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு சேனலில் ஒளிபரப்பக்கூடியதை நம்ம கேட்கணுன்னா அந்த சேனலுக்கான அலைவரிசையை டியூன் பண்ணணும். அதாவது ஒளிபரப்புகிற அந்த சேனலுக்கு என்ன அலைவரிசையோ அதே அலைவரிசையை இந்த ரேடியோவில் இருக்கக்கூடிய அந்த ரிசீவர்லையும் கொண்டு வரணும். அப்போ இந்த 2 அலைவரிசையும் ஒத்திசைவாக இருக்கும்போது தான் அப்படி அதற்கேற்றபடி டியூன் பண்ணணும். அப்போ தான் அந்த சேனல் ஒளிபரப்புகிற அந்த அலைவரிசையில் இருக்கக்கூடிய ரேடியோ வேவ்ஸை நாம் ரிசீவ் பண்ண முடியும். அதே போல் தான் இங்கே நம்ம பிரதிஷ்டையில் வரும்போது தான் நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றபடி ஒத்திசைவாக இருக்கும். அப்படி ஒத்திசைவாக இருக்கும்போது தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் அவருடைய பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்தில் செயல்பட முடியும். அப்படி தங்களுடைய உலக ஆசைகள், தங்களுடைய சுய லட்சியங்கள் இதெல்லாம் யார் விட்டுட்டு முழுமையான பிரதிஷ்டையில், அதாவது தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்களுடைய இருதயத்தில் தான் தேவனுடைய பரிசுத்த ஆவி செயல்பட முடியும். அப்படி செயல்பட்டு தான் இவர்களை தேவனுடைய கழுகுகளாக நிலைமாற்றம் செய்ய முடியும். அப்போ இப்படி தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்முடைய மனதை புதிதாக்கி நம்மை கழுகுகளாக பலனடைய செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிசயமான விஷயம். அப்போ இந்த பகுதியில் தேவன் எப்படி புழுக்களாக இருந்த நம்மை கழுகுகளாக மாற்றுகிறார், இப்படி தேவனுடைய கழுகுகளாக இருப்பதே ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நாம் கர்த்தருக்கு காத்திருப்பதால் எப்படி கழுகுகளாக பலனடைய முடியும், கழுகுகளாக செட்டைகளை அடித்து பறப்பதற்கு தேவன் எப்படி நமக்கு பயிற்சி அளிக்கிறார், இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கலாம்.